ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு 50 டேஸ் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இன்னையிலேருந்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கவர் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னென்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 15th செப்டம்பர் 2023, அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா காஞ்சிபுரத்தில். இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா குடும்ப தலைவி அவங்களோட வங்கி கணக்கில் மாதம் மாதம் 1000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. அண்ட் இதில் இந்த 3 பேர் இருக்காங்கள்ல, திருமணமாகாத தனித்து வாழும் பெண்கள் அண்ட் திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதுக்கப்புறம் கைம்பெண்கள், இந்த 3 பேர் ஒரு குடும்ப தலைவியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த 1000 ருபீஸ் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கணும்னா, அந்த குடும்ப தலைவியோட வயது வந்து 21 ஏஜாக இருக்கணும். அண்ட் அவங்களோட ஆண்டு வருமானம் 2.5 லேக்ஸை விட கம்மியாக இருக்கணும். அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற மின்சாரம் கரண்ட் வந்து 3600 யூனிட்ஸை விட கம்மியாக இருக்கணும். அண்ட் அவங்க நிலம் ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா, நன்சையாக இருந்தால் 5 ஏக்கர்ஸ்க்கு கம்மியாக வச்சுருக்கணும். அண்ட் புன்சையாக இருந்தால் 10 ஏக்கர்ஸ் வச்சுருக்கலாம். இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெறுவதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, தகுதிகள். அண்ட் என்னென்ன இருந்துச்சுன்னா அவங்களாம் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது